விரோதமாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை முன்னேறி செல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருகிறவர். ஆமென். வேதத்துல நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நீங்க அவர் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் சாரிபாத் என்கிற அந்த விதவையினுடைய மகன் உயிரோடு எழும்பி இருக்கிறான். ரெண்டாவது சூனேமியாளுடைய மகன் ரெண்டாவது உயிரோடு எழுந்தது. மூன்றாவது எலிசாவுடைய எலும்புக்கு மேலே ஒரு மனுஷன் விழுவான், அந்த மனுஷன் உயிரோடு எழும்புவான். நீங்கள் அதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நான்காவது யவீரனுடைய மகள் உயிரோடு எழும்புகிறார்கள். ஐந்தாவது நாயனூர் விதவையினுடைய மகன் உயிரோடு எழும்புகிறான். ஆறாவது பெத்தானியாவிலே லாசரு உயிரோடு எழும்புகிறான். ஏழாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். எட்டாவதாக தொற்காள் எனப்பட்ட தபித்தாள் அவங்க உயிரோடு எழும்புறாங்க. ஒன்பதாவது ஐத்திகு அப்படின்ற ஒரு மனுஷன் உயிரோடு எழும்புறான். வேதத்தில் மொத்தம் உயிரோடு எழும்பினவங்க 9 பேர். ஆனால் உயிரோடு எழும்பின அந்த 9 பேரும் ஒரு நாள் மரித்தார்கள். அதில் 9 பேரில் 8 பேரும் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உயிரோடு எழுந்தவர், இன்றும் அவர் உயிரோடையே இருக்கிறார். ஆமென். திரும்பி அவருக்கு மரணம் இல்லை. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற